கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்திலையும் சோத்திரத்தையும் இந்த நல்ல நாளிலே தெரியப்படுத்திக் கொள்வதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து களிக்கூற கடவும் என்று எழுதப்பட்ட வேத வார்த்தையின் பிரகாரம் மகிழ்ச்சி நாளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கிருபையினாலே 2025 ஆண்டை கொடுத்து இன்றைக்கு 6 மாதத்தை நிறைவு செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. விசேஷமாக இந்த 6வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு என்னென்ன காரியங்கள் செய்ய போகிறார் என்பதை நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு செய்ய இருக்கிற காரியம் ஒன்றும் தடைப்படாது. தேவரீ சகலத்தின் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவன் அதனதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, காலமும் நேரமும் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அது மாத்திரமல்ல, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி நாட்களை குறித்து அநேக காரியங்கள் வேதத்தில் அருள்நாதர் இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகவே இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதுல மகிழ்ந்து களிக்கூற கடவும் என்று எழுதப்பட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்குது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. இப்படி நாட்களை குறித்து பல விதங்களிலே கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகள் இனிவரும் 6 மாதங்களிலே நமக்கு நிறைவேற கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார் என்று சொல்லி அவரை நம்ம துதிக்கணும், அவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும், அவரை நம்ம உயர்த்தணுங்க. அவருக்கு நாம் நன்றி சொல்லி அவரை துதித்து அவரை உயர்த்தும் போது என்ன நடக்கும் என்றால், நம்மேல் நினைத்திருக்கிற அவர் நினைவு நமக்கு வந்து பழிக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மேல் நினைத்திருக்கிற நினைவுகள் வந்து நமக்கு பழிக்கும். அது மாத்திரமல்ல, அவர் சொன்ன நல் வார்த்தைகள் தீவிரமாய் நிறைவேறும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு வாக்குகளை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த வாக்கு தத்தங்கள் நல் வார்த்தைகளை நிறைவேற பண்ணினார் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது போலவே இன்றைக்கு நமக்கு சொன்ன கர்த்தருடைய நல் வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிறைவேற போகிறது. அதற்காக கர்த்தரை மையப்படுத்துங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். விசேஷமாக இந்த 6வது மாதத்திற்காக தேவ சமூகத்தில் காத்திருந்த போது, ஜெபித்த போது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். ஆண்டவர் நல்லவர், தேவன் நாமம் மகிமைப்படுவது. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி, உன் சுகமார்வு சீக்கிரத்தில் துளித்து, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னவென்றால், விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி, உன் சுகமாழ்வு துளிர்த்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. சீக்கிரத்திலே உன் சுகவாழ்வு துளிர்த்து, துளிப்பதற்கு, சுகவாழ்வு துளிப்பதற்கு, சுகவாழ்வு எழும்புவதற்கு ஆண்டவர் எதை கட்டளை இருக்கிறார் என்றால், அதாவது விடியற்கால வெளிப்பை போல வெளிச்சம் எழும்பணும். வெளிச்சம் எழும்பணும். இயேசு சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று எழுதி சொல்லியிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு ஒளி, அப்படி ரூபமே ஒளிதான். அதனால தான் இயேசுவை சொல்லுகிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவள், பிதாவை தொழுது கொள்ளுகிறவள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டது. அது மாத்திரமல்ல, தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டது. அப்போ ஆவியாய் இருக்கிற தேவன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய ரூபமே ஆவிதான். இப்போ ஒளிதான். எப்படி ஒளி? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நாம் மகிமைப்படுவதாக. மோசே வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வரும்போது நியாயப்பிரமாணங்களின் கட்டளையும் கொடுப்பதற்காக அவர் மோசையை மேலே இறங்கி வர அப்படின்னு சொல்றாருங்க. அப்பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கு என்ன நடக்கிற ஒரு சம்பவம்,
நீ ஏறி வா என்று சொன்ன உடனே மோசையும் அவன் கடந்து போக ஆயத்தமாகிறான். ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை ஆண்டவர் ஜனங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். ஜனங்களுக்கு சுற்றிலும் 19ஆம் அதிகாரம், யாத்திரா 19ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து அவர் மலை மேல் ஏறாதபடிக்கு அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கை இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிற எவனும் நிச்சயமாய் கொல்லப்பட கடவன் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டோடு நாம் மையப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளை மலையை தொடுகிற எவனும் கொல்லப்பட கடவன் என்று. அப்போ ஏன்னா அவர் அக்கினியாக இறங்கி வருகிறார். அன்றைக்கு சோத்திரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் சீனாய் மலை மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடா இருந்தது. அந்த புகை சொல்லின் புகையை போல எழும்பிட்டு மலை முழுவதும் அதிர்ந்தது என்று எழுதப்படுது. அப்போ ஆண்டோடைய ரூபம் அக்கினி, நெருப்பு, ஒளி, இதுதாங்க. அப்போ தேவன் ஒளியாக இருக்கிறார், தேவன் வெளிச்சமாக இருக்கிறார், தேவன் அக்கினியாக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்றால், நம்ம வாழ்க்கையில இந்த அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்பி, அப்போ வெளிச்சம் நமக்கு கொடுத்து விட்டார். எப்போ கொடுத்தார்? ஆதியாகமம் 1:2 வாசிக்கும் போது கர்த்தர் அங்கு சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. அதை நான் அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், வெளிச்சம் நல்லதென்று கண்டார் என்று எழுதப்படுதுங்க. அப்போ வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் நல்லதென்று கண்டார். அப்போ தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, கர்த்தருடைய ஜனங்களே, ஆண்டவர் நமக்கு சுகவாழ்வு கொடுக்க அவர் தீவிரப்படுகிறார், அவர் தீவிரமாய் கொண்டிருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்க வேண்டும், நம்மை சுற்றி இருக்கிற அந்தகாரங்கள் மாற வேண்டும், நம்மை சுற்றி இருக்கிற பல பிரச்சனைகள் விலக வேண்டும் என்றால் இயேசு நமக்குள்ள வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். அந்த வெளிச்சம் எழும்பி வரணும், அந்த வெளிச்சம் பிரகாசிக்கணும். அந்த வெளிச்சம் வெளியே தெரியும் போது தான் சுகவாழ்வு உண்டாகுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தேவனாம் மையப்படுவதாக, அதாவது இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். அதே போல் சொல்லுகிறார், கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆக தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து நமக்குள்ள ஒளியாய் இருக்கிறார். இயேசு சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், நீங்க வெளிச்சம். இப்ப கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். கிறிஸ்து நமக்குள் இருந்து அவர் வெளிச்சமாய் வெளியே வரும்போது தான், எழும்பும் போது தான் சுகவாழ்வு துளிர்க்கும். தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, கிறிஸ்துக்குள் பிரியமானலே, இன்றைக்கு அநேக நெருக்கடியில், அநேக உபத்திரவத்தில், அநேக சஞ்சலத்தில், அநேக வருத்தத்தில், அநேக போராட்டத்தில், உங்கள் தொழிலில் நஷ்டம், வேலையில் நஷ்டம், உங்கள் பணம் முதலீடு போட்ட இடத்துல நஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, வெளியே வர முடியவில்லை, ஊழியத்தில் எழும்ப முடியவில்லை, ஊழியத்தில் பிரகாசிக்க முடியவில்லை, ஊழியத்தில் ஆத்துமாக்களை சேர்க்க முடியவில்லை, இப்படி அநேக விதத்தில் உங்கள் சுகவாழ்வு கெட்டு போயிருக்குது. இன்றைக்கு இந்த மாதத்தில், இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அதற்காக நான் உனக்குள்ள என் வெளிச்சத்தை வச்சிருக்கிறேன், அந்த வெளிச்சம் பிரகாசிக்க போகுது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, அந்த வெளிச்சத்தை கண்டு நீங்க களி கூறுங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்றார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே வெளிச்சம் உண்டாக கடவுதாக, வெளிச்சம் பிரகாசிப்பதாக, வெளிச்சமாக இயேசு பிரகாசிப்பீராக என்று சொல்லி உங்களுக்கு நான் வாழ்த்துகிறேன். உங்க வெளிச்சம் இனி தெரிய போகுது. நீங்க ஆண்டவர் இயேசு சொன்னாருங்க, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அன்றைக்கு ஸ்தோத்திரம். மரக்காலால் மூடுனா வெளிச்சம் தெரியாது. ஆகவே இதுவரையிலும் நீங்க மறைக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், ஒளிப்பட, அதாவது உங்களை அறியாத வாழ்க்கை நீங்க வாழ்ந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்ற, உன் வெளிச்சம் பிரகாசிக்க போகுது, உன் சுகவாழ்வு துளிர்க்க போகுது. நிச்சயம் கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தர் உனக்கு கொடுத்த எல்லா நல் வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
நிறைவேற போகுது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை, யோபின் புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டி நான் கடந்து போக விரும்புகிறேன். யோபின் புஸ்தகம், தேவனாம் மகிமைப்படுவதாக, 22ஆம் அதிகாரம் 28வது வசனம். 22, 28. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, இங்கு சொல்லுகிறார், நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டு நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். இதுவரையிலும் காரியம் நிலைவரப்படாமல் இருந்திருக்கலாம், காரியம் வாய்க்காமல் நீங்க இருந்திருக்கலாம், காரியம் வாய்க்காதபடிக்கு எனக்கு ஒரு லெக்கே இல்லை என்று சொல்லி நீங்க வாழ்ந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து, உங்களை பார்த்து சொல்கிறார், உங்க காரியம் வாய்க்கும், உன் பாதைகளிலே இயேசு கிறிஸ்துடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். அந்த பிரகாசம் தான் காரியத்தை நிர்ணயம் பண்ணுகிறதா இருக்கிறது, காரியத்தை வாய்க்கப்படுகிறதா இருக்கிறது, காரியத்தை வாய்க்கப்படுகிறதா. எத்தனை திட்டங்கள் உங்களுக்குள்ள இருக்குது, எத்தனை விதமான பெரிய நோக்கங்கள் உங்களுக்குள்ள இருக்குது. ஆனால் திரும்பி பார்த்தா அந்த நோக்கங்கள்லாம் எழுத்து வடிவில் மாத்திரம் இருக்கு, ஒரு டைரிக்குள்ள அடங்கி இருக்குது, ஒரு சுவரில் அடங்கி இருக்கிறது. தேவ பிள்ளைகள, தேவ ஜனமே, உங்க தரிசனம் அப்படியே எழுதி வச்சிருக்கிறீங்க, அது எழுதன வண்ணமாக இருக்குது. கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க தரிசனம் இனி பிரகாசிக்க போகுது. ஏனென்றால் உங்களுக்குள்ள வெளிச்சம் வந்து விட்டது. உங்க தரிசனம் இனி நிலைவரப்பட போகுது. இனி உங்க தரிசனம் தேசம் அறிய போகுது. உங்க தரிசனத்தை தேசம் பார்க்க போகுது. அந்நிய கண்கள் உங்க தரிசனத்தை பார்த்து மகிமையின் கர்த்தரை உயர்த்துகிற நாளுக்குள்ளாக கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி விட்டார். உங்க தொழில் உங்களுக்குள்ளாக இருந்து கொண்டிருந்தது, உங்க வருமானம் உங்களுக்குள்ளாக இருந்து கொண்டிருந்தது, உங்களுடைய எல்லா காரியங்களும் உங்களுக்குள்ளாக அடங்கி இருந்தது. தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த ஜூலை மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். இந்த மாதத்துல உன் காரியம் இயேசுவின் நாமத்தாலே நிலைவரப்படுவதாக, உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் உதிப்பதாக என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காரியம் வெளிச்சம் வந்தால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும், பாதை பிரகாசிக்கும். அன்றைக்கு ஸ்தோத்திரம். பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். வெளிச்சம் நல்லது, வெளிச்சம் உண்டாக கடவுது. தரிசனங்கள் நிறைவேற போகுது, தொழில முன்னேற்றம் உண்டாக போகுது. தேவனுடைய கரம் உங்க வாழ்க்கையில குறுக்கிட போகுது. இந்த மாதத்துல கர்த்தர் நல்லவர். 2 காரியத்தை சொல்லி நான் முடித்து ஆண்டுடைய வாரத்தை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். பாருங்க, நகோமியும் கணவனாரும் மோவாப் தேசத்துக்கு போனாங்க. காரணம் என்னன்னா, தேசத்துல பஞ்சம். தேசத்துல பெத்லகேம் என்று சொன்னால் அர்த்தம் அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீட்டிலே பஞ்சம், அப்பம் இல்லை என்று சொல்லி பிழைப்புக்காக போறாங்க. அங்க போனா 3 இழப்புகள் நகோமி சந்திக்கிறார். 3 இழப்புகளை சந்திக்கிறார். 3 இழப்புகளை சந்தித்து விட்டு நம்முடைய தேசத்துல எருசலேம் இல்ல, பெத்லகேம் இல்ல, ஆகாரம் உண்டு என்று கேள்விப்படுகிறார். தனிமையாய் போகலாம் என்று சொல்லி அவர் தீர்மானித்து தன்னுடைய 2 மருமகளுக்கும் பாய் சொல்லிட்டு அவர் கிளம்புறார். ஆனால் ரூத்தோ அவளை பின்பற்றினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரூத் அவளை பின்பற்றி வந்தார். மரணமானாலும் ஜீவனானாலும் வேறு எந்த காரியமும் உன்னை விட்டு என்னை பிரிக்காது என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு வந்தார். தீர்மானத்தோடு வந்த அந்த கணவனை இழந்த இளம் விதவை, இளம் வயதில் விதவை ஆகிவிட்டாள். இனி ஒரு வாழ்க்கை அவளுக்கு இல்லை. இனி ஒரு வாழ்க்கையை அவள் நினைச்சு பார்க்க முடியாது. இனி ஒரு சூழ்நிலை, நமக்கு ஒரு கணவன் கிடைப்பானா என்கிற கனவுல கண்டாலும் அது வாய்க்காத ஒரு காரியம். அந்த ஒரு சூழ்நிலை நகோமி வாழ்க்கையை தொலைத்து போனவளாக அவர் கடந்து வருகிறார். ஆனா இங்கு பெத்லகேமுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு மாற்றம் உண்டாகுது. பெத்லகேமுக்குள்ள நுழைந்த உடனே ஒரு வழி திறக்குது. அவருடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்குது. அவர் போகிறார், நகோமி போகிறார், வயலுக்கு போகிறார், வெளிச்சம் பிரகாசிக்குது. அல்லேலூயா. பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்குது. காரியம் நிலைவரப்படுகிறது.
ஸ்தோத்திரம். காரியம் அப்படியே மாற்றப்படுகிறது. வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை உண்டாகுது. வாழ்க்கையில ஒரு துளிர்வு, சுகத்தை குறித்து, ஆரோக்கியத்தை குறித்து ஒரு நம்பிக்கை பிறக்குது. அவனமாக அவர் போகிறார். மாமியார் சொல்கிற பிரகாரம் செய்கிறார். அங்கு ஐஸ்வர்யமுள்ள ஒரு போவாசை கர்த்தர் ரூத்துக்காக நியமிக்க வைக்கிறார். அவருடைய சரித்திரம் இன்று வரும் பேசப்படுகிறது. உங்க வாழ்க்கை முடிந்து விட்டதோ, வயது கடந்து விட்டதோ, இனி நம்மளால என்ன முடியும் என்று சொல்லி உங்க வாழ்க்கையை தொலைத்து போன ஒரு நபராக இந்த வார்த்தையை நீங்க கேட்கலாம், பார்க்கலாம். கர்த்தர் சொல்கிறார், உன் வாழ்க்கை முடிந்து போகவில்லை, உன் வாழ்க்கை தொலைந்து போகவில்லை. இதுதான் உனக்கு ஆரம்பம், இதுதான் உனக்கு ஆரம்பம். இந்த ஆரம்பத்தை நீ பிடித்துக்கொள். உன் பாதைகளிலே வெளிச்சம் பிரகாசிக்குது. உன் காரியம் நிலைவரப்பட போகுது. ஆமென். ஒரு காரியம் நிலைவரப்படுவதாக. வசனம் எவ்வளவு, ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், நிர்ணயம் பண்ணப்படும், நிலைவரப்படும். இயேசு நகோமியுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை பூத்து குலுங்க செய்தார், பூத்து பூரிக்க செய்தார். அதே போல உங்க வாழ்க்கையில ரூத்துக்கு செய்தது போல உங்க வாழ்க்கையிலையும் செய்து உங்களை மகிமையான ஒரு வாழ்க்கைக்குள் கொண்டு போக அவர் போதுமான நல்ல ஆண்டவராக இருக்கிறார். பாருங்க, அனுதினமும் வேதனை அண்ணாளுக்கு, அனுதினமும் துக்கம், அனுதினமும் சஞ்சலம், அனுதினமும் வருத்தம், அனுதினமும் பலவிதமான போராட்டம், சக்காலத்தினால அவமானம், நிந்தை பெறுகிறார். தேவ சமூகத்தில் போனார். தேவ சமூகத்தில் அப்படியே தன்னை ஊற்றி விட்டார். தன் இருதயத்தை ஊற்றினாள் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் மனக்லேசமுலேஸ்வரி என்று சொல்லுகிறார். இப்பெல்லாம் சொல்றாங்களே அன்றைக்கு சோத்திரம் டிப்ரெஷன் சொல்லி. இப்போ அந்த டிப்ரெஷனால நிறைந்த ஒரு வாழ்க்கை அன்னாளுக்குள் காணப்பட்டுச்சு. அந்த ஒரு சூழ்நிலையில அவர் கர்த்தரை தேடினாள், கர்த்தரை தேடினாள், இருதயத்தை ஊற்றினாள். ஆண்டவருடைய இருதயத்தை நிறைவே வாய்க்க பண்ணினார். அண்ணனுடைய வாழ்க்கையில, அவருடைய பாதையில வெளிச்சம் பிரகாசித்தது. அவருக்கு நம்பிக்கை இல்லை. அவர் சொல்றார், நீர் அவருக்கு ஆண் பிள்ளை கொடுப்பாரியானால் தந்தரவிலானால் என்று கொடுப்பாரியானால் தந்தரவிலானால் என்ன, நீ கொடு நமக்கு தந்தருவேன்னு சொல்ல, நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தால். அல்லேலூயா. தேவ பிள்ளையில, தேவ ஜனமே, அண்ணாளுடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்திருந்தது, அவமானம் சூழ்ந்திருந்தது, நெருக்கம் சூழ்ந்திருந்தது, சமாதானமற்ற ஒரு நிலையில் அண்ணாள் வாழ்ந்து கொண்டிருந்தார். தேவ சமூகத்தில் போய் தேவ ஆலயத்தில் இருதயத்தை ஊற்றின உடனே கர்த்தர் ஏலியின் மூலமாக ஒரு வார்த்தை கொடுக்கிறார். இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு ஆக கடவுள் என்றார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை கூனி குறுகி தலை குனிந்து ஏன் இந்த வாழ்க்கை என்று சொல்லி அவமானப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்கள் கண்ணீரை காண்கிறார். கர்த்தர் உங்களுடைய சத்தத்தை கேட்கிறார், உன் வேண்டுதலை கேட்கிறார். உன் இருதயத்தின் விருப்பம் உனக்கு நிறைவேற்றப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவ ஜனமே, இன்னொரு வசனத்தை சொல்லி என் வார்த்தையை நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷன் புஸ்தகம், அதாவது 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் 5:16 அன்றைக்கு ஸ்தோத்திரம். தேவன் பெரியவர். ஆமென். வீதமாக மனுஷர் உன் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது. உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக. யாருக்கு முன்பதாக? உங்களை அவமானப்படுத்தின, தூசித்த, பாருங்க, அண்ணாள் அவங்களுடைய எதிரி, அவங்களுடைய சக்காலத்தை மிகவும் விசனப்படுத்தினார். அவர்களுக்கு முன்பதாக அண்ணாளுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணினார். அதே போல உங்க வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுவார். இயேசு சொன்னார், இதோ மரண இருள் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அன்றைக்கு ஸ்தோத்திரம். தேவநாம மயப்படுவதாக. மத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க,
இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். வெளிச்சம் உதித்தது. இயேசு தான் வெளிச்சம். இயேசு உங்கள் மேலே உதிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களின் சுற்றிலும் வெளிச்சம் பிரகாசித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. மேய்ப்பர்களை சுற்றிலும் வெளிச்சம் பிரகாசித்தது, மகிமை பிரகாசித்தது. அந்த கிருபையை கர்த்தர் இந்த மாதத்தில் கொடுத்து உங்களை வாழ செய்ய, வளர செய்ய, மேன்மடைய, பலப்படுத்த அருள்நாதர் இயேசு உதவி செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்புள்ள இயேசுவே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி சீக்கிரத்திலே உன் சுகவாழ்வு துளிர்த்து என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று எழுதப்பட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பொழுது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருள் திசைகளுக்கு வெளிச்சம் உதித்தது. இயேசுவின் நாமத்தினாலே வெளிச்சம் உதிப்பதாக. ஒரு காரியம் நிர்ணயிப்பதால் அது நிலைவரப்படும். முது பாதைகளில் வெளிச்சம் உதிக்கும். வெளிச்சம் நல்லதென்று கண்டவர் அப்பா, இருள் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டது. ரூத்துடைய வாழ்க்கையில வெளிச்சம் பிரகாசித்து வாழ்க்கையை வெளிச்சமாக்குனதப்பா. அன்னாளுடைய வாழ்க்கையில் இருள் நிறைந்திருந்ததப்பா, அவருடைய வாழ்க்கையில வெளிச்சம் பிரகாசித்ததே. அதே போல இப்பொழுது இக்கட்டில், நெருக்கத்தில், கண்ணீரில், வருத்தத்தில், சஞ்சலத்தில், தவிப்பில் வாடுகிற ஒவ்வொரு மேலும் இயேசுவாகிய வெளிச்சம் எப்பொழுது உதிப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கும். இருள் அகன்று போவதாக, இருள் விலகுவதாக கர்த்தர் பாதுகாப்புத்தாங்க. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.